வணக்கம் அன்புறவுகளே, இது மீண்டும் ஒரு பதிவு. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் தான் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறைகள் இந்த அளவுக்கு அதிகரிச்சிட்ருக்குன்னு தெரில. சூலூர் அருகே 10 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து ரொம்ப கொடூரமான முறையில் அந்த குழந்தையோட உயிரை பறித்த ஒரு வழக்கு தான். அந்த குழந்தை வந்து இந்த 10 வயசில் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அனுபவித்து செத்துருக்குங்க. கழுத்தெல்லாம் அப்படியே பிடிச்சி திருப்பி சொல்ல முடியாத அளவுக்கு வேதனைகள் படுத்தி தான் கொன்று இருக்கான். இதில் நிறைய அப்டேட்ஸ் வந்து டெய்லி நம்ம பார்க்குறோம். இதில் நான் பார்த்த விஷயங்கள் என்ன அப்படின்னா, நாம் வெளியிலேருந்து பார்க்குற நமக்கோ இல்லை சுற்றத்தாருக்கோ இல்லை சொந்த பந்தங்களுக்கோ பதற ஒரு விஷயம், அந்த பொண்ணோட அம்மா, அந்த குழந்தையோட அம்மா வந்து அவ்வளோ கேஷுவலாக ப்ரெஸ் மீட் கொடுக்குற அளவுக்கு அவங்க கேஷுவலாக இருக்காங்களா? உண்மையிலையுமே பெற்றோர்களுக்கு விழிப்புணர்வு தேவைன்னு நம்ம சொல்கிறோமே, இந்த உலகம் எங்கே போகுதுன்னே தெரில, இந்த நாடு எங்கே போகுதுன்னே தெரில, இந்த ஃபோனோட மோகமாக என்னன்னு தெரியல. அந்த குழந்தை மேலே ஒரு பெரிய ஈடுபாடு இருக்க மாதிரி எனக்கு தெரியல. அப்போ வந்து நின்றுட்டு ப்ரெஸ் மீட்டில் நிதி வேண்டாம், நீதி வேண்டும், நீதி வேண்டாம், நிதி வேண்டும்னு நீ மாற்றி ப்ரெஸ் மீட் கொடுக்க உனக்கு அந்த கொடுக்குற அளவுக்கு அந்த அம்மாவுக்கு வந்துட்டு ஸ்டடியாக இருக்காங்க. அந்த குழந்தையோட இழப்பு வந்து அவங்கள பெருசாக பாதிக்கலைங்கையில் அந்த இடத்துல தான் இந்த அம்மாவும் அதுக்கு உடந்தையோ அப்படிங்கிற மாதிரி நம்மளால் சிந்திக்க தோணுது. இதில் இன்னொரு விஷயம் நான் சொல்லுவேன், அந்த அம்மா வந்து கேஷுவலாக குடிச்சிட்டு படுத்துட்டாங்க. இன்னொரு விஷயம், அந்த குழந்தை வந்து அந்த அம்மாவோட இல்லை, அவங்க வந்துட்டு அந்த பொண்ணோட பாட்டி வீட்டில் தான் இருந்திருக்காங்க. இப்படிங்கிற பல விஷயங்களும் நம்ம இதிலேருந்து கேள்விப்படுறோம். குழந்தையே உன்னால் வச்சு வளர்க்க முடியலை அம்மா, தவற மன்னிச்சிருங்க உங்களை உரிமையில் அழைக்கிறதால. உங்களுக்கும் உங்கள் கணவருக்கும் இருக்கிற பிரச்சனையில் நீங்கள் உங்கள் குழந்தைய கொண்டு அவங்க பாட்டி வீட்டில் வளர்கிற அளவுக்கு விட்டுட்டீங்க அப்படின்னா, இப்போ வந்துட்டு பெத்த தாய்கிட்ட காமிக்கலைங்கிறீங்களே, இவ்வளோ நாள் நீங்கள் தானே பெத்த தாய், குழந்தைய தனியாக விட்டுட்டு என்னம்மா பண்ணீங்க? அந்த குழந்தை விளையாட போணுச்சா? எல்லாருமே சொல்கிறாங்க அவங்க மறுநாள் காலையில் 10 மணி வரைக்கும் தெளிவாக இல்லை அப்படின்னு. அது வரைக்கும் தெளிவாக இல்லாத உங்களுக்கு இப்போ தான் பெத்த குழந்தைங்கிறது ஞாபகத்துக்கு வருதா? இதெல்லாம் நம்புகிற மாதிரியாம்மா இருக்குது. நீங்கள் உங்களோட போதைக்கு அந்த குழந்தைய ஊறுகாயாக மாற்றிருக்கீங்கிறது இதில் தெளிவாக தெரியுது. உண்மை என்னங்கிறது கடவுளுக்கும் கண்டுபிடிக்க போகிற காவல்துறைக்கு மட்டும்தான் வெளிச்சம்.